ஜஷா கார்ட்டூன் ஸ்டோரி. டேய் அண்ணா, எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி தாடா. ரொம்ப தாகம் எடுக்குதுடா. ஏண்டி வெளிய வந்துட்டு ஐஸ் வாங்கி தானா? எப்படி வாங்கி தரது? காசு என்ன மரத்துலயா காய்க்குது? அப்படியே எடுத்து பறிச்சு கொடுக்கிறதுக்கு பணம். டேய் பணம். டேய் அண்ணா லூசு, உனக்கு தெரியாதா? பணம் மரத்துல தான் காய்க்குது. எப்படி தெரியுமா? அங்க பாரு, என்னது நெல்லு. அந்த நெல்லை பறிச்சு போய் ஐஸ் காரங்கிட்ட கொடுத்தா ஐஸ் தருவா இல்ல? அம்மா கேடியா இருக்கேடி, எனக்கே தோணல இந்த ஐடியா. உனக்கு மட்டும் எப்படி தோணுச்சு? இதுக்கு முன்னாடி வாங்கி இருக்கேன்ல? ஒரு தடவை இல்ல, எத்தனையோ தடவை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கேடி வேலை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கு வந்து எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி நல்ல பொண்ணு அப்படியே உட்காந்துக்கிறேன். அம்மா கிட்ட சொல்றேன் இரு, வேலையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி உன் கை காலெல்லாம் முடிக்க சொல்றேன். லட்சமா விடாத மாதிரி சொல்றேன் இரு. ஐயோ, இவர் மட்டும் அப்படியே நல்ல பையனாக்கும். எனக்கு தெரியாத அவன் திருட்டு வேலை. மாங்காய் தோட்டத்துல போய் மாங்காய் பறிச்சு நீ வித்தது நான் பார்த்தேன். அதை போய் அம்மா கிட்ட சொல்லவா? சொன்னா அவ்வளவுதான் டபுள் டான்ஸ் ஆடிடும். ஏமா காய் கிழமை நீ எப்ப பார்த்த மாங்காய் வித்தது? தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லாதம்மா தங்கச்சி. உனக்கு ஒரு ஐஸ் வேணும், 10 ஐஸ் கூட வாங்கி தரேன். சொன்னா அவ்வளவுதான் அம்மா என்ன பின்னி போட்டோம். சரி வா, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதே. அண்ணா வந்துட போறாங்க. யாராவது வரதுக்கு முன்னாடியே நின்று பறிச்சுடுவோம் வா. எந்த கலவணி பயிலாத நல்லா பறிச்சு போடுறது? காத்துலயும் மழையிலையும் பார்த்து பார்த்து பத்திரம் பண்ணி வச்சிருந்தா எங்கேயோ வந்து அப்படியே பறிச்சுட்டு போறீங்க. யாரு நீங்க? வாங்கல 2 பேரும் இந்த பக்கம். ஆமாடி, எவ்வளவுதான் மனசு கஷ்டமா இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு 4 நட போட்டோம்னா அப்படியே ரிங்ஸ் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. இப்போ நான் வீட்டுக்கு போய் சொன்னோன்னா பாரு ஸ்வீட்டி என்னை பிடிச்சிக்க போகுது, நீங்க மட்டும் போயிட்டு வந்தீங்களா என்னை விட்டுட்டு கத்த போகுது பாரு ஸ்வீட்டி. அவளை நாளைக்கு கூப்பிட்டு வருவோம். துணியெல்லாம் எடுத்துட்டு ஆத்து பக்கமா வந்து துவைச்சிட்டு ஜாலியா குளிச்சுட்டு போகலாம். ஏமா அங்க பாரு, பாக்கிறதுக்கு நம்ம சோனு ஹீமா மாதிரி இல்லம்மா? அவங்க மாதிரி இல்லடி, அவங்களதான். ஆமா என்ன ஆச்சு? என்ன ஒரே சத்தமா இருக்கு அங்க? என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்க 2 பேரும். சரி வா போய் பார்க்கலாம். தயவு செய்து எங்களை விட்டுடுங்க அங்கிள். ஏதோ ஐஸுக்காக ஆசைப்பட்டு நான் அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டோம். இது என் மேலதான் தப்பு, எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லையே. அண்ணனையும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க. இனிமேல் நாங்க இந்த பக்கம் தண்ணி வச்சு கூட படுக்க மாட்டோம். இந்தாங்க இந்த தெரு நெல்லை நீங்களே வச்சுக்கோங்க. யார் விட்ட நெல்லை எடுத்து யாருக்கு கொடுக்குறேன்? ஏதோ இப்போ பார்த்தேன்ட்டு மாட்டினீங்க. எத்தனை முறை இந்த மாதிரி எனக்கு தெரியாம திருடி எடுத்துருப்பீங்க. எவ்வளவு எடுத்தீங்களோ யாருக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. இதுக்கு எவ்வளவு எடுத்தீங்களோ அது மொத்தமே இப்போ செட்டில் பண்ணிட்டு தான் இப்போ நீங்க போறீங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் உங்களை மரத்துல கட்டி வச்சிருவேன். நான் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன். ஏன் தம்பி நீ அங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன்? நான் சொன்னது உங்க 2 பேருக்கும் தான். நெல்லை எதுக்கு திருடுனீங்க? ஐஸ் வேணும்னா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுதானே. ஒரு ஐஸ் காசு மட்டும் இப்படியா நெல்லை திருடுவீங்க? அம்மா கிட்ட கேட்ட என்ன வாங்கி கொடுக்காமலே இருக்க போறாங்க. எதுக்கு இப்ப பாரு நெல்லை திருடி இப்ப பாரு எவ்வளவு அசிங்கம் பாரு. உங்க அம்மாக்கு தானே கெட்ட பேரு இது. இனிமேல் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நீங்க பண்ணது? ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா வாங்கி தர போறாங்க. அதை விட்டுட்டு என்ன இது திருடி சாப்பிட பழக்கம் இது? எங்க கத்துக்கணும் இது? ஏல சோனு, அவதான் சின்ன பொண்ணு ஹீமா எது தெரியாம கேட்டா. அதுக்கு நீயும் சேர்ந்து நெல்லை திருடுவ. நீ அதை சொல்ல மாட்டியா இதெல்லாம் தப்புன்ட்டு? எப்பா ரோசியாக்கா நல்லா சொன்னீங்க சின்ன பொண்ணுன்ட்டு. எவ்வளவு தேடி வேலை பண்ணிருக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி நிறைய நெல்லை திருடி ஐஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுருக்காளாமா. என்னது இதுக்கு முன்னாடி நிறையவே திருடி இருக்காங்களா? ஏதோ தெரியாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பசங்க எடுத்துட்டாங்க. சரி சும்மா மிரட்டி விட்டுலான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நிறைய திருடி பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு மரத்துல கட்டி போட்டாலாம் உங்களுக்கு ஆகாது, மரத்துல தான் தொங்க விடணும்.
எப்படியாவது இவர் தலைக்கீழ தொங்க விட்டுறாரு போல இருக்கு ஆண்டி. தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க ஆண்டி. எப்படியாவது காப்பாத்துங்க. அம்மா கிட்ட வச்சிடுங்க ஆண்டி. சரி இரு அழாத இரு, நான் பேசுறேன் இரு. அண்ணா அந்த பசங்க ஏதோ தெரியாம அந்த ஐஸ் மேல இருக்க ஆசைனால ஏதோ சாப்பிட்டுச்சுன்னு தெரியாம மன்னிச்சு விட்டுருங்க. இனிமேல் இந்த பசங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். இந்த பசங்களுக்கு இந்த வயசுல திருட்டுனா என்னன்னு தெரியாதுண்ணே. ஏதோ ஐஸ் மேல இருக்க ஆசையால அந்த மாதிரி தப்பு பண்ணிச்சுங்க. இப்போ சொல்ல போனா அந்த ஐஸ்கார மேல தானே தப்பு. நல்லா பறிச்சுட்டு வா ஐஸ்கிரீம் தரேன்ட்டு அவன் தானே சொல்லியிருப்பான். அதனால தானே இந்த பசங்களும் பறிச்சு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அவனை போய் பிடிச்சி கட்டி போடுனே. ஏமா ஒரு பாயிண்டா சொன்னாலும் நல்லா நச்சுன்னு சொல்லணும். சரி மன்னிச்சு விட்டுங்க. இனிமேல் உங்களை எங்கள் பக்கம் பார்த்தேன்னு வைய, நான் இனிமேல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்படியே மரத்திலே தொங்க விட்டுங்க. ஏ பாப்பா உன்னதான் கேக்குதா? ஏமா இனிமேல் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அது தலைகீழ தொங்க விடுறத நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமேல் இந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சரி போய் பத்திரமா போய் வீட்டுக்கு போய் சேரு. ரொம்ப நன்றிங்க. அம்மா நல்ல வேளை நம்ம இந்த பக்கம் வந்தோமா, இல்லைன்னா இந்த பசங்களோட கதை அதோ கதை ஆகிட்டு இருக்கோமா. ஆமாண்டி ஆமா, என்ன பண்ணது பாவம் பசங்க ஐஸ்க்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாக்குறீங்க? ஒரு ஐஸுக்கு ஆசைப்பட்டு நான் பண்ண வேலையை பாத்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா உங்க வீட்ல? நீங்க இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை.